தனக்கு பிறர் அடங்கி நிற்க வேண்டும். எவ்வளவு பேர் அடங்கி இருந்தாலும் சரி, அதற்கு மேலும் இன்னும் அடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறு அந்த தான் என்ற அதிகாரம் விரிந்து கொண்டே போகிறது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அதே தன்முனைப்பு இருப்பதனாலே அங்கே போராட்டம் எழுகிறது, கவலை அளிக்கிறது. கவலை இல்லாமல் வாழணும் என்றால் முதலில் இயற்கையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயற்கையிலே இறைவனுடைய கருணை எல்லா இடத்திலேயும் ஒவ்வொரு செயலிலும் ஒழுங்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலேயும் தன்னிடமுள்ள குறையை காண்பதற்கு தன்முனைப்பு இடம் கொடுப்பதில்லை. நேராக நிமிர்ந்து போவான், வாசப்படியில் இடித்து கொள்வான். வாசப்படி இடித்தது என்று சொல்வானே தவிர நான் வாசப்படியில் இடித்து கொண்டேன் என்று சொல்ல மாட்டான். நடந்து கொண்டே இருப்பான், கல்லிலே கால்பட்டு இடித்து கொள்வான். கல் இடித்தது என்றுதான் சொல்வானே தவிர நான் கல்லில் இடித்து கொண்டேன் என்று சொல்ல மாட்டான். இதுதான் தன்முனைப்பு. ஊடுருவி ஒவ்வொரு வார்த்தையிலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இயற்கையை உணர்ந்து, சமுதாயத்தை உணர்ந்து, பிறருடைய விருப்பத்திற்கும் ஆற்றலுக்கும் ஒத்த முறையில் நான் என்ன செய்ய முடியும், நான் பிறரிடமிருந்து என்ன பெற வேண்டும், என்ன பெற முடியும் என்பதற்கு பதிலாக நான் என்ன அவர்களுக்கு செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய ஆற்றலை கணித்து கொண்டோமேயானால் வயது, உடல் நலம், கல்வி நலம், செல்வ வளம், திறமை இவைகளை கொண்டு எனக்கு இவ்வளவு இருக்கிறது, இதை கொண்டு யார் யாருக்கு என்னென்ன செய்ய முடியும் என்பதாக உள்ளதை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்புரியும் பொழுது பிணக்கில்லை, எல்லாமே வெற்றிதான். எல்லாமே உலகில் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கும் என எதிர்பார்க்காதீர்கள். இவ்வுலகில் எவ்விதத்திலும் நீங்கள் எதிர்பார்ப்பது சில நேரங்களில் ஏமாற்றத்தில் கொண்டு போய் நிம்மதியை இழக்க செய்துவிடும். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேதமுடன் தோன்றக் கண்டேன் என்கின்றார் அருட்தந்தை அவர்கள். மனிதருள் வேறுபாடு ஏன் என்ற பாடத்தில் இந்த கவியை கொடுத்துள்ளார். ஒவ்வொருவருக்கும் 16 காரணங்களாலும் 7 சம்பத்துகளாலும் வேறுபடுகிறோம் என்று விளக்குகின்றார். ஆக நாம் ஒவ்வொருவரும் 16 காரணங்களாலும் 7 சம்பத்துகளிலும் வேறுபாடு உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். அனைவரிடமும் முட்டிக்கொள்ளாமல் சுமூகமான உறவை வைத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதிகாரம் கமெண்ட் பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்துதல் டிமாண்ட் பண்ணக்கூடாது, கமெண்ட்ரி விமர்சனம் பண்ணக்கூடாது. இந்த மூன்றையும் ஒழித்துவிட கமெண்ட், டிமாண்ட், கமெண்ட் இந்த மூன்றையும் ஒழித்துவிட வேண்டும் என்கின்றார் அருட்தந்தை அவர்கள். இதை இந்த தன்முனைப்பு பற்றி தெரிந்து கொண்டு அதை அடக்கம் என்று எடுத்துக்கொண்டோமேயானால் வள்ளுவ பெருமான் ஆழ்ந்த ஆராய்ச்சியாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அடக்கம் அமர் அருள் உய்க்கும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறார். இயற்கையோடு ஒன்றி போதல். அடக்கம் அமர் அருள் உய்க்கும். இயற்கையோடு ஒன்றி போதல். அடக்கம் என்றால் தன்னடக்கம். அப்போ என்ன நடக்கம்? அடக்கம் அமர் அருள் உய்க்கும். இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய ஒரு பெருமையை தரும். பிறரை மேய்ப்பதோ அடக்கி ஆள்வதோ பிறருடைய சுதந்திரத்தை பற்றி பறிக்க வேண்டுமென்றோ எண்ணாது ஒவ்வொருவருடைய சுதந்திரத்துக்கும் மதிப்பளித்து வாழ வேண்டும். நாம் பேசி இறைவன் கேட்டால் அது பிரார்த்தனை. இறைவன் பேசி நாம் கேட்டால் அதுவே தியானம். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மானிடியாம் இறைவனை நம் மனதடியில் தேர்வோம் என்கின்றார் அருட்தந்தை அவர்கள். பிரார்த்தனை செய்து எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் ஏமாற்றமே மிஞ்சும். ஏமாற்றத்தினால் நமக்கு எதிலும் ஈடுபாடு இருக்காது. மனித மனம் என்ற தலைப்பிலே ஒரு சின்ன குட்டி கதையை பார்ப்போம். ஒரு அரசன் குரங்கு ஒன்றை வளர்த்து வந்தார். அந்த குரங்கு அரசன் எங்கு சென்றாலும் அவருடனே சென்றுவிடும். ஒரு நாள் அந்த அரசரை கொத்த வந்த விஷமுள்ள பாம்பை அடித்து
அரசனின் உயிரை அந்த குரங்கு காப்பாற்றியது. அன்று முதல் அரசர் குரங்கின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டு தன் பாதுகாப்பு காவலனாக இந்த குரங்கை இங்கே இந்த குரங்கு இங்கேயே இருக்கட்டும், இனி மனித பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்தான். ஒரு நாள் அந்த அரசர் தூங்கும் பொழுது ஈ ஒன்று அவர் முகத்தில் சுற்றி வட்டமிட்டது. குரங்கு அதை கையால் விரட்டியது. திரும்ப திரும்ப அந்த ஈ அங்கேயே சுற்றி கொண்டிருந்தது. அரசனின் கழுத்தில் வந்து உட்கார்ந்து அதை எப்படியாவது அங்கிருந்து போக்க வேண்டும் என்ற குரங்கு பக்கத்தில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அரசனின் கழுத்தில் ஒரே போட்டது. இப்பொழுது அந்த ஈ பறந்து விட்டது. அரசன் இறந்து விட்டான். குரங்கை பொறுத்த வகையில் அதன் அறிவு நிலைக்கு ஏற்றபடி செயல்பட்டது. ஒரு 5 அறிவு கொண்ட விலங்கிடம் தன் பாதுகாப்பை எதிர்பார்த்தது அரசனுடைய தப்புதானே, தவறுதானே? எதிர்பார்க்கும் குணம் நம்மிடம் எப்பொழுது ஆரம்பித்தது? பிறந்த குழந்தை தன் பசி போக்க குரலெடுத்து அழுது தன் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்துகிறது. அங்கு ஆரம்பித்த எதிர்பார்ப்பு குடும்பம், உறவுகள், அக்கம் பக்கத்தால் போன்று நெய் ஊற்றி தீ வளர்ப்பது போல வளர்க்கப்படுகின்றது. தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெற்றோர் எதிர்பார்க்கிறார்கள். மாணவ பருவத்தில் தோல்வி ஏற்பட்டால் துவண்டு போக முக்கிய காரணம் பெற்றோரின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற எண்ணத்தின் ஏவுதான். எதிர்பார்ப்பு என்பது ஒரு உணர்வு. ஒன்றின் மீது பற்று கொண்டு சந்தோஷம் தரும் சில நிகழ்வுகளை நடக்கும் என்ற எண்ணங்களை குறிக்கும் உணர்வு. எனது நேரத்தையும் ஆற்றலையும் நான் உனக்கு தருகிறேன், ஆகையால் நீ ஏதாவது எனக்கு தர வேண்டும் என்பதே இந்த இடத்தில் உள்ள மனோபாவம். உதாரணமாக, கோவிலுக்கு சென்றால் இறைவனிடம் நாம் உனக்கு இதை செய்கிறேன் என்று சிலவற்றை எனக்கு கொடு என்று எதிர்பார்த்தலோடு வணங்குகிறோம். தன் மனைவி தனக்கு சுவையான உணவு தர வேண்டும் என்று கணவன் எதிர்பார்த்தால், சரியான நேரத்தில் அவர் விரும்பும் வகையில் விரும்பிய சுவையில் உணவை தரும் மனைவி கணவனின் பாராட்டுதலை எதிர்பார்க்கின்றார். அழகாக ஆரம்பிக்கும் சில திருமண உறவுகள் மோசமான உறவுகளாக மாற எதிர்பார்ப்புகளே காரணம். என் அப்பாவை போல் வருமா என்றும் என் அம்மாவை போல் இல்லை என்றும் ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது ஒருவருடைய எதிர்பார்ப்புகள். பல விஷயங்களில் நிஜத்தோடு தொடர்பில்லாத எதிர்பார்ப்புகளால், தவறான முடிவுகளால் மனம் உளைச்சலுக்கும் மன அழுத்தத்திற்கும் காரணமாகின்றன. நமது எண்ணத்திற்காக ஒருவரின் செயலை கட்டுப்படுத்தி இப்படித்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று கற்பனையான எதிர்பார்ப்பை மனதில் மூட்டை கட்டி கொள்கிறோம். அது 6வது அறிவின் தவறான நிலை என்கிறார் அருட்தந்தை அவர்கள். நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் நமக்கு ஏமாற்றத்தை தருகின்றன. ஏன்? ஒவ்வொரு மனிதன் வாழ்வில் அடிப்படையான விஷயங்கள் உள்ளன. அவற்றை 7 வகையான சம்பத்துகள் என்று கூறுகின்றார். சொல்லலாம். உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, புகழ், உடல் வலிமை, சுகம், செல்வம், இவற்றை கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றில் சில நிறைவாகவோ சில குறைவாகவோ இருக்கும். இந்த நிறை குறை வேறுபாட்டிற்கு 16 வகை காரணங்கள் உண்டு என்கிறார் அருட்தந்தை அவர்கள். ஒன்று, கருவமைப்பு என்பதை முதலாக வைக்கிறார். சிவப்பான அழகான ஆரோக்கியமான குழந்தை வேண்டுமென்று இளம் பெற்றோர் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் பிறப்பது எதிர்பார்ப்பதற்கு மாறாக இருக்கும் பொழுது வருத்தம் ஏற்படுகிறது. குழந்தைகள் உருவமைப்பு என்பது பெற்றோரின் கருவமைப்பு, உணவு, காலம், பருவம், தேசம் இவற்றை கொண்டும் மேலும் அவர்கள் வினை பதிவுகளை கொண்டும் தீர்மானிக்கப்படுகின்றது. நம் வீட்டிற்கு திருமணமாகி புதிதாக வரும் உறவு இப்படிப்பட்ட குணநலன் கொண்டு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவரின் குணம் என்பது கருவமைப்பாலோ உணவாலோ வழக்கத்தாலோ ஒழுக்கத்தாலோ வினைப்பதிவை கொண்டும் அமைகிறது. இவற்றிற்கு ஏற்றபடிதான் அவர்கள் செயல்கள் இருக்கின்றன. அவரவருக்குரிய நிலையில் உள்ளனர். அவரவர் நிலைக்கேற்ப சரியான செயல்களை செய்து இருப்பார்கள். அதற்கேற்ற விளைவு வரும்பொழுது நாம் நம் மனதில் ஒரு எதிர்பார்ப்பை எல்லை கட்டி வைத்துக்கொண்டு இருக்கின்றோம். இப்படித்தான் நான் நினைப்பது போல் நடக்க வேண்டும்,
நான் நினைப்பது போல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து நாம் எதிர்பார்ப்பதற்கும் நாம் பெறுவதற்கும் ஒத்துப்போகவில்லை என்றால் அதன் காரணமாக பிணக்கு, கோபம், வருத்தம், பகைமை ஏற்படுகிறது. குடும்பத்தில் சொத்து குடும்ப சொத்தில் எனக்கென்ன கிடைக்கும் என்றும், நான் தான் பெரியவன், நான் பிறந்த பிறகுதான் குடும்பம் செல்வ செழிப்பாக மாறியது, அதனால் எனக்கு மற்ற சகோதரர்களை விட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள். அது கிடைக்காத போது பகைமை அங்கு வந்து சேருகிறது. எதிர்பார்த்து ஏமாந்தாலே மனதளவில் ஏழையாகத்தான் இருப்போம். செயலின் விளைவாக இறைநீதி வரத்தான் செய்யும். எதிர்பார்க்காமல் இருந்தால் வரவேண்டியது வராமல் சென்றுவிடப் போவதில்லையே, வரத்தானே செய்யும். ஒரு நன்மை நம்மை வந்து சேரும் நேரத்தில் நாம் கற்பனையான எதிர்பார்ப்பில் சிக்கி எல்லை கட்டி கொண்டிருந்தால் அந்த நன்மை நம்மை சேரவிடாமல் தடுக்கப்படுகிறது. என்ன வந்தாலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நாம் தயாராக இருந்தால் அது வரும்பொழுது நமக்கு எந்த ஏமாற்றமும் இல்லை, பல ஆச்சரியங்களும் பரிசாக காத்திருக்கும். கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவருக்கும் அறிவு உண்டு, ஆற்றல் உள்ளது, இந்த உலகில் பிறந்து வாழ உரிமையும் உண்டு, அவர்களுக்கென்று ஆசையும் உள்ளது. இதை பிறப்புரிமை என்று சொல்லலாம். அவற்றிற்கேற்ப அவர்கள் செயல்கள் இருக்கும். இதைத்தான் தாயும் பிள்ளை ஆனாலும் வாயும் வயிறும் வேறு என்றனர். கணவனிடம், மனைவியிடம், பிள்ளைகளிடம், உறவுகளிடம் இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் குறையும் பொழுது வாழ்க்கை அழகாக மாறும். ஒருவர் செய்ததற்கு திரும்ப பிரதிபலன் செய்துதான் ஆக வேண்டுமென்றால் மழை தரும் மேகங்களுக்கு இந்த உலகம் திரும்ப என்ன கைமாறு செய்ய முடியும்? மாற்றுப்பொருள் தண்ணியும் மழைக்கு மட்டுமல்ல, மனிதர்களாகிய நமக்கும் வேண்டும். ஈடுபாடு இல்லையெனில் அர்ப்பணிப்பு இருக்காது, வாழ்க்கையில் ரசனை இருக்காது. ஆகையால் எதிர்பார்ப்பு வேண்டாம். எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொண்டால் எல்லாம் இன்பமயமாகத்தான் இருக்கும். நீங்கள் முதலில் பிறரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இயற்கையிலேயே உங்களிடம் அபிர்தமான ஆற்றல்களும் திறமைகளும் அமைந்திருக்கின்றன. இதை உணருங்கள். அவற்றை பெருக்கி நீங்களும் பயன்பெற்று பிறருக்கும் தாராளமாக உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் எங்கு, எவ்வாறு, என்னவாக இருக்கிறீர்கள் என்று கணித்து கொள்ளுங்கள். அதாவது வயதில், உடல் வலுவில், உடல் நலத்தில், கல்வியில், தொழில் திறனில், அறிவு வளர்ச்சியில், அதிகாரத்தில், செல்வ நிலையில், சூழ்நிலை அமைப்பில் நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று கூர்ந்த அறிவோடு கணித்து கொள்ளுங்கள். இவ்வளவு இருப்பையும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஏன் பிறரிடமிருந்து எதையோ எதிர்பார்க்க வேண்டும்? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் ஒவ்வொருவருக்கும் ஐவகை கடமைகள் உள்ளன. உங்களிடம் உள்ள இருப்பை வைத்துக்கொண்டு எந்த அளவில் எவ்வாறு இக்கடமைகளை செய்து பிறருக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டே இருக்க முடியும் என்னும் பெருந்தன்மையை மனதில் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கடமைகளை சிறப்பாக செய்வதற்காக எந்த திறமை அல்லது இருப்பை வளர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவு அதற்காகவும் ஆற்றலை செலவிட வேண்டும். இந்த மாதிரியான உயர்ந்த மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள். இந்த திட்டத்தில் மன சோர்வுக்கோ, சிதைவிற்கோ, சினத்திற்கோ, கவலைக்கோ இடமில்லை. தன் முயற்சியால் செயலில் விளைவை காணும் கர்ம யோகம் இதில் அடங்கியிருக்கிறது என்று கூறுகின்றார் அருட்தந்தை அவர்கள். நமது எல்லா செயல்களிலுமே எதிர்பார்ப்பு அடிப்படையாக இல்லாமல் அன்பு அடிப்படையாக அமைந்துவிட்டால் அது 2 மடங்காக நம்மிடம் திரும்பி வரும். ஆம், இது உண்மை. அன்பிற்காக ஏங்கி தவிக்கின்றோமே ஒழிய அன்பு என்ன என்று கணிக்க முடிவதில்லை. ஒருவருக்கு துன்பம் என்றால் நாமும் வாடுகிறோம், இன்பம் என்றால் மகிழ்கிறோம். இதுதான் அன்பு. கூடும்பொழுது மகிழ்கிறோம், பிரியும் பொழுது வாடுகிறோம். இதுதான் அன்பு. நம் மனதிற்கேற்ப நடந்தால் மகிழ்கிறோம், மாறுபட்டால் வருந்துகிறோம். இதுவா அன்பு? நாம் செய்த உதவியை மறக்காவிட்டால் மகிழ்கிறோம், மறந்துவிட்டால் வருந்துகிறோம். இதுதானா அன்பு?
இவைகளும் அன்புதான். ஆனால் குறுகிய காரணம் கருதிய எதிர்பார்ப்புகளுடன் கூடிய சுயநலமான அன்பு. அப்படியானால் உண்மையான அன்பு என்றால் என்ன? சூரியனை எடுத்துக்கொள்வோம். அது தனக்குத்தானே சுழன்று கொண்டிருக்கிறது. வேறு ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் இந்த உலகத்து ஜீவராசிகளை எல்லாம் வாழ வைக்கிறது. ஆனால் அப்படி வாழ வைக்கிறேன் என்ற எண்ணம் அதற்கில்லை. இந்த உலகத்தை வாழ வைப்பதற்காகவும் அது சுழலவில்லை. அதன் இயற்கை அதன் இயற்கை அது சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படி சுழலவில்லை என்றால் உலகம் என்னாகும் என்பது நமக்கு தெரியும். எனவே எல்லாமும் செய்து கொண்டு ஒன்றும் செய்யாதது போல் தோன்றுகிறது. ஒன்றும் செய்யாமலேயே எல்லாமும் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, கூடலும் இல்லை, பிரிதலும் இல்லை, ஏற்பும் இல்லை, முரணும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை, உதவுகிறோம் என்ற எண்ணமும் இல்லை, கைமாறும் கருதவில்லை, வேண்டுதல் இல்லை, வேண்டாமை இல்லை, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. அதுதான் உண்மையான அன்பு. அன்புதான் உலகின் பொது மொழி. நமக்குள் இருப்பது அன்பு. நாம் தேடுவதும் அன்பைத்தான். நாம் கொடுக்க விரும்புவதும் பெற விரும்புவதும் அன்பையே. இந்த அன்பு முழுமையாக வெளிப்படும் பொழுது அது ஆவலுடன் ஏற்படுகின்றது. அந்த முழுமையான அன்பில் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் இல்லை. இப்படி நம்மை நாம் அன்பானவர்களாக மாற்றிக்கொண்டு அன்பின் அடிப்படையில் மற்றவர்களுடன் பழகத் தொடங்கினால் அன்பை விரும்பும் அவர்களும் கிடைக்கின்ற அன்பை ஏற்றுக்கொண்டு அதையே திருப்பி நமக்கு தர முன் வருகிறார்கள். இங்கு எதிர்பார்க்கப்படுவது அன்பு, வழங்கப்படுவது அன்பு. எனவே இங்கு ஏமாற்றமும் இல்லை, எழுவதும் இல்லை. அத்தகைய உயர்ந்த விரிவான அன்பு எல்லோருக்கும் சாத்தியமா? சாதாரண மக்களுக்கு அது கைகூடுமா? அத்தகைய விரிந்த நிலையை அடைவதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம். ஆனால் மயக்கத்தால் அதை நாம் மறந்து அங்கங்கு சிக்குண்டு உழன்று கொண்டிருக்கிறோம்.